கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த 12ஆம் வீட்டு சிலருக்கு வேலை மாற்றத்தின் காரணமாக வெளியூருக்கு பிரயாணிக்கிறதுக்கான வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பிரயாணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் சொந்த சம்பாத்தியத்தில் வராது. அடுத்தவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தானமாக கொடுத்தா மட்டும்தான் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அந்த செலவுகளை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது, மீன ராசியில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைவு இருக்குது. பொதுவாக சனியும் சூரியனும் இணையக்கூடாது. எதிரிகள் இணையும் பொழுது எதிரிகளுக்குள்ள போர் மூலக்கூடிய சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா, லோக்கலில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சூரியனோடு இணையிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதனும் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கைங்கிறது வந்து உலக அளவில் வெற்றிகள், யாருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் தோல்வி பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். சித்திரை பராபவ தமிழ் பராபவ வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மீன ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் மீன ராசியில் இருக்கக்கூடிய வரைக்கும், புதன் மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் புதன் குரு இடப்பரிவர்த்தனை பெறுகிறார்கள். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் புதன் இருக்கார். இந்த 2 அமைப்பு தான் மக்களாகிய நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை. அதனால் பல நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சில விஷயங்களில் பாதிப்புகள், சங்கடங்கள், இரத்த இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள்னால் ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, அதே மாதிரி ஏப்ரல் 17 அமாவாசை. இந்த மாதத்தில் நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த 12ஆம் வீட்டு அதிபதியோட புதனோட இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்கு பயிற்சி ஆகும்போது பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு ஒரு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன், பாதகாதிபதி சுக்கிரன் 10ல் உட்காந்துருக்காரு. அதனால் வேலை செய்கிற இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு மனஸ்தாபம், வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களை வந்து டிமோட் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை குறைச்சி கொடுப்பாங்க, இல்லை உங்களை வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சஸ்தானத்தை அடைகிறார் ஏப்ரல் 14ஆம் தேதி.
அதனால் பதவி சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிட்டு போவீங்க, அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சிலருக்கு வேலை மாற்றத்தின் காரணமாக வெளியூருக்கு பிரயாணிக்கிறதுக்கான வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பிரயாணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் 9ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். குறிப்பாக பங்காளிகள் விஷயத்தில் வெற்றிகள், வழக்கு சார்ந்த வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். வழக்கில் வெற்றி அடைஞ்சிருவீங்க, ஆனால் அது உங்கள் கைக்கு வர்றதில் ரொம்ப இழுத்தடித்து செலவுகளை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், அதாவது கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதி உச்சமாகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய தந்தை மூலமாகவோ இல்லை உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாகவோ பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது சொந்த சம்பாத்தியத்தில் வராது. அடுத்தவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தானமாக கொடுத்தா மட்டும்தான் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு தலைமை பதவி எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். அதனால் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இல்லைங்க, ஆனால் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளுக்காக அல்லது வெளியூர் பிரயாணங்களுக்காக ஜாலி ட்ரிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருந்ததுனால கடன் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் தான் ஜாஸ்தியாகுது. ஏன் அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடத்தை குரு சனி ஆகிய 2 கிரகங்களும் பார்க்குறாங்க. தந்தையிடம் கடன் கேட்கலான்னா அவரே உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலை. கூட பிறந்தவங்க யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கூட பிறந்தவங்க கிட்ட கடன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை, அவமானமாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் வெளியில் தான் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்களும் சரி உங்கள் மனைவியும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இப்போ அவங்களுக்கும் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படும். உங்கள் மனைவி வேலைக்கு போகணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீ வீட்டை பார்த்துக்கோ போதும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிம்பீங்க. இல்லாட்டி நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்லுவீங்க, உங்கள் மனைவி இல்லை நான் வீட்டை பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாவை பார்த்துக்கணும், உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், உங்கள் தம்பிக்கு படிக்கிறாரு, உங்கள் தம்பி படிக்கிற பையனுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக மாட்டேன்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக க்ரன்ச் ஆகிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் ஏப்ரல் 14க்கு மேலே உங்களுக்கு ஒரு விதமான பண வருமானம் ஏற்படும். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியாக சில கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா பங்காளிகள் விஷயத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் அவங்களா கூப்பிட்டாங்கன்னா நல்லது. நீங்களாக போய் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில இடத்துல விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். புதன் குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் பெருசாக இருக்காது, செலவாகும். ஆனால் அந்த செலவுகளை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை மூலமாக உதவி கிடைச்சதுன்னா நல்லது, ஆனால் பங்காளிகள் வழியில் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அன்று, தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா தினமும் பைரவாஷ்டமம் சொல்லிட்டு வாங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த பைரவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இது பொதுவான பலன் மட்டுமே. கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்த்து சீரமைத்து கொள்வதற்கான உபாயத்தை மூலமாக நீங்கள் பெறலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.